ராமதாஸை சந்தித்த சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் சில மணி நேரங்களுக்கு முன்பு ஐயா ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்காங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர். நிச்சயம் அவரை தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழலில் ஒரு துளி கூட தெரியாதவருக்கு தான் அவரை தெரியாமல் போகும். ஏன்னா அந்த அளவிற்கு களப்பணியில் அவருடைய வீரியம்ங்கிறது சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த விஷயத்த மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. காலப்போக்கில் ஒரு சில காரணங்களால், இன்னும் சொல்லப்போனால் கட்சியை நடத்துவதற்கு முடியாத ஒரு சூழலோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படின்னும்போது நம்ம திராவிட கட்சிகளோடு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுங்கிற மாதிரி அவர்கள் அந்த கட்சிகளில் இணைவது அப்படின்னு வந்தாங்க. அதில் இருந்து தான் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சாதி கட்சியாக அவர்கள் வலிந்து திணிக்கப்படுகிறார்கள் மக்கள் மனதில். அது மட்டும் இல்லாமல், ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கேன், இப்போவும் பதிவு பண்ணுறேன். என்னென்னா, இங்கே யார் வேணால் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிக்கலாம். ஆனால் உண்மையிலே அவர் நமக்கு மிக முக்கியமானவர் அப்படின்னு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒருத்தவர் எல்லாருக்கும் புரிய வைத்தவர்னா அது ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். ஒரே நாளில் கிட்டத்தட்ட இங்கே 7 அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தவர் அவர் தான். இது யாருமே செய்யலை. அது மிக மிக முக்கியமானது. இப்போ வரைக்குமே திருமாவளவனே பேசும்போது அதை சொல்லுவார். ஆனால் வேறு ஒரு இடத்துல இருக்கிறதால அப்படியே அதை சொல்லிவிட்டு மறுபடியும் அவர்களை சாதி ரீதியான ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க. ஆனால் திருமாவளவனே நாளைக்கு திமுக விட்டு விலகிறாரோ இல்லை வேறு ஏதோ இடத்துக்கு நகர்ந்தால் கூட அவரையும் அதே பிம்ப கண்ணோட்டத்தோடு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ என்ன, இப்போவுமே அப்படி தான் பார்க்குறாங்க. அதனால தான் எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் அவருடைய கட்சி கொடியை கூட திமுகவோட சேர்த்து பறக்க விடலை. அதற்கும் குரல் கொடுப்பது தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் தான் தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் கிடையாது. இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் சந்தித்து அவருடைய உடல்நல பிரச்சனைகளை பற்றி விவாதித்து வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் அப்பா மகனுக்குள்ள சில சலசலப்பு இருக்கிறது. அது விரைவிலே சரி செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். அண்ணன் சீமான் அவர்களும் சொல்லியிருந்தார், நிச்சயமாக நாங்கள் சந்திக்கும் போது ஐயாவிடம் இது சம்மந்தமாக பேசுவோம்னு சொல்லிட்டு. அதனால் அதுவும் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தல் எப்படி சாதகமாக அமையும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்படி தமிழர்களுடைய கட்சியாக இருக்கக்கூடிய அவர்களோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னது கிடையாது. இவருக்கும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. பார்ப்போம் 2026 எப்படி இருக்கிறது என்று.